என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் அம்மா உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற செய்தி என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது. என் தங்கமே, இன்று உன்னை இத்தனை நாட்களும் கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு உண்டான தண்டனையை அவர்கள் பெற்றுவிட்டார்கள். உனக்கு கெடுதல் செய்தவர்களின் ஆட்டத்தை அடக்குவதற்காக உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த அம்மா யார் என்று உனக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது அல்லவா? இனியும் உனக்கு நிறைவித்து காட்டவில்லை என்றால் என் பிள்ளையை, நீ நிச்சயமாக மனவேதனையில் இருந்து விடுவாய் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். என் பிள்ளைக்கு மிகப்பெரிய வேதனை என்னவென்றால், அம்மா எனக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுக்கின்றார்களே, நீயும் அதனை பார்த்து கொண்டு இருக்கின்றாயே, வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கின்றாயே. இன்றாவது நீ எனக்கு ஒரு நல்ல தீர்வினை கொடுப்பாயா? என்னை காயப்படுத்தியவர்களுக்கு என்றாவது ஒரு கஷ்டம் கொடுத்திருப்பாயா? சரியான தண்டனை கொடுத்திருப்பாயா? அதன் பிறகாவது என்னுடைய மனதை நீ சந்தோஷப்படுத்துவாயா, சாந்தப்படுத்துவாயா என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்கின்றாய் அல்லவா? நீ வாய் திறந்து சொல்லாவிட்டாலும் உன் பார்வையில் இருக்கின்ற அர்த்தத்தை நான் நிச்சயமாக புரிந்து கொண்டேன். உனக்கு கெடுதலை செய்கின்றார்களே, அவர்களே அங்கு நன்றாக இருக்கின்றார்கள் என்று நீ நினைத்து வருத்தப்படுகின்றாய் அல்லவா? எல்லாவற்றையும் நான் பொறுத்து கொண்டு நல்லபடியாக வாழ தவித்து நிற்கின்றேன். என் வாழ்க்கையில் என்னதான் செய்துவிடலாம் என்று நீ நினைக்கின்றாய் அம்மா என்று என் பிள்ளை நீ கேட்கின்றாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, நிச்சயமாக உன் அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உன்னை பற்றியாகத்தான் இருக்கின்றது. அதிலும் உன்னுடைய அக்கறை முதன்மையாகத்தான் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒருபொழுதும் உன் அம்மா உன்னை கைவிட மாட்டேன். நான் எப்பொழுதுமே உன் அருகில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றேன். இது போன்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன்னை பேசும் பொழுது நான் நெருங்கி வந்து உனக்கான கஷ்டங்களையெல்லாம் தீர்த்து வைக்கத்தான் போகின்றேன். நான் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரையும் நம்பி வாழ்க்கையில் நீ ஏமாந்து போய் நிற்கின்றாய் அல்லவா? எல்லோருடைய வார்த்தைகளையும் நம்பியதுதான் உன்னுடைய இத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் என்பதனை இனியாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை கஷ்டங்களையும் நீ அனுபவித்து கொண்டிருப்பதற்கு இந்த மனிதர்களை சரியாக புரிந்து கொண்டால் உன்னுடைய பிரச்சனைகள் பாதியளவு குறைந்து போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ எந்த கஷ்டங்களையும் தூக்கி சுமக்க மாட்டாய். இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற அத்தனை விதமான கஷ்டங்களையும் நீ தாங்கிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். என் தங்கமே, தாங்கி அந்த அவசியம் கிடையாது. இருந்து உன்னால் நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வர முடியும். உன்னுடைய மனதில் எண்ணங்கள் போலத்தான் எல்லாமே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு பிள்ளையே, யாரெல்லாம் உனக்கு வேதனைகளை கொடுத்து உன்னை கண்ணீர் சிந்த வைக்கின்றார்களோ அவர்களின் நிலைமை என்னவென்று உன் அம்மா உனக்கு நான் சொல்கின்றேன். என் தங்கமே, நான் சொல்வதை நீ முழுமையாக கேட்டால் உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் உனக்கு புரிந்துவிடும். நான் யார் யார் என்று உனக்கு நிரூபித்து காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் வாழ்க்கையில் தரமான பல சம்பவங்களையும் செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன். என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விட்டார்கள் அல்லவா? நாம் என்ன செய்தாலும் இங்கே யார் கேட்கப் போகின்றார்கள்? நாம் அவர்கள் வாழ்க்கையில் எதையும் செய்துவிட்டு நமக்கு என்னவென்று இருந்து விடலாம் என்று சாதாரணமாக நினைத்து விட்டார்கள். ஆனால் நீ இந்த அம்மாவினுடைய பிள்ளை என்பதனை அவர்கள் உணரவில்லை. என் தங்கமே, ஒருவேளை அவர்கள் தெரிந்தும் இந்த தவறுகளை எல்லாம் செய்து இருந்தார்கள் என்றால் இனி அவர்கள் அனுபவிக்கப் போகின்ற கஷ்டங்களில் இருந்து
அவர்களே நினைத்தாலும் கூட அவர்களால் மீண்டு வந்துவிட முடியாது. இனி எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டாலும் அதிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைத்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்களோ அதில் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு பின்னடைவுதான் ஏற்படும். மற்றவர்களுக்கு காயங்களை கொடுத்தால் நமக்கு என்ன நடக்கும் என்பதனை முதலில் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள தொடங்குவார்கள். என்னாலும் இன்னொருவர் வாழ்க்கையை அழிக்க நினைத்தால் நம் வாழ்க்கை என்னவாக இருக்க முடியும் என்பதனை அவர்கள்தானே இப்பொழுது புரிந்து கொள்ள தொடங்குவார்கள். என் அன்பு பிள்ளையே, எல்லா சூழ்நிலைகளையும் இந்த வாழ்க்கையில் நீ எத்தனையோ கஷ்டங்களை கடந்து எத்தனையோ பிரச்சனைகளிலிருந்து மீண்டு கஷ்டப்பட்டு அடி வாங்கி சமாளித்துக்கு மேலே எழுந்து வந்திருக்கின்றாய். என் தங்கமே, நீ படும் இந்த கஷ்டங்களை பற்றியெல்லாம் அவர்கள் பெரிதாக கூட நினைக்கவில்லை. ஆனால் அவர்கள் படும் கஷ்டம் எல்லாம் நீ பார்க்கத்தான் போகின்றாய். நீ எத்தனையோ உதவிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் உன்னிடத்திலே இருந்து அவர்கள் உதவியை பெற்றுவிட்டு சிறு துளி அளவு கூட உன்னை மதிக்கவில்லை. அவர்கள் எதை பற்றியும் சிந்திக்க தயாராகவும் இல்லை. அவர்களுக்கு வேண்டியது எல்லாம் மற்றவர்கள் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான். அவர்கள் கஷ்டப்பட்டால் என்ன, அதை பற்றிய கவலை நமக்கு என்ன வேண்டியது இருக்கின்றது? அவர்கள் கவலைப்பட வேண்டும், அவர்கள் வேதனைப்பட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நீ இது போன்ற எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நன்றாக ஒரு நாளும் இருக்கவே முடியாது. இப்படி அவர்கள் இருக்கும் பட்சத்தில் என் பிள்ளையை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளையும் என் பிள்ளை நீ கடந்து வந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். இவர்களுக்கு தக்க தண்டனையை நான் தக்க நேரத்தில் உன் அம்மா நான் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் கொடுக்கக்கூடிய தண்டனை அவர்களுக்கு மிக பெரியதாக தான் இருக்கும். பல மடங்கு நீ வாழ்க்கையில் உயர்ந்து சாதித்து காட்ட வேண்டும். அவர்கள் எண்ணங்களை தவிடுபொடி ஆக்கிவிட வேண்டும் என்று என் பிள்ளை யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை. அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்த இவர்களுக்கு ஒரு நாளும் ஈவு இரக்கம் காட்டவே கூடாது. பரவாயில்லை, பாவம் விட்டுவிடலாம் என்று யார் சொன்னாலும் பரவாயில்லை. நீ மட்டும் உன் வாயிலிருந்து அந்த வார்த்தைகளை உதிர்த்து விடாதே. அவர்களை மன்னித்துவிடக் கூடாது. இது போன்று மன்னித்துவிடக்கூடிய சூழ்நிலையும் இவர்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஒரு எல்லையை தாண்டி தவறுகளை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். யாரை பற்றியும் கவலை இல்லாமல் அதனை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இந்த வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடைந்து விடுவார்கள் என்று நாம் இப்படியே விட்டுவிடுவோமேயானால் இவர்கள் எதையும் செய்ய துணிந்து நிற்பார்கள். அப்படியே யார் என்ன செய்தாலும், யார் என்ன நினைத்தாலும், யார் என்ன கெடுதல் செய்தாலும் அவர்கள் கொடுத்த கஷ்டங்களை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு நீ மீண்டும் அவர்களை மன்னிப்பதற்கு தயாராகி விடாதே. அவர்கள் செய்த பாவங்களுக்கான பலனை அவர்களுக்கு கொடுத்துவிட வேண்டும் என்பதுதான் நீதியாகும். அதனால் அவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ மன்னித்து மறந்து மீண்டும் ஏற்றுக்கொள்ளட்டும். ஒரு நாளும் அப்படி தயாராகி விடாதே. அப்படி நீ இருந்து விட்டால் உன் அம்மா அவர்களுக்கு கொடுக்கின்ற தண்டனைக்கு எந்த பலனும் இல்லாமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தவறுகளை அவர்கள்தான் உணர வேண்டுமே தவிர நாம் மன்னிப்பதால் அவர்களுக்கு ஒருபோதும் திருந்துவது கிடையாது என் அன்பு குழந்தையே. அதனால் எப்பொழுதும் மற்றவர்களுக்காக நீ எந்த கெடுதலையும் செய்து விடவே கூடாது. அதுதான் உன் தாயானவள் நான் இன்று உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். ஏனென்றால் அப்படி நீ மற்றவர்களுக்கு ஏதேனும் துரோகத்தை செய்தால் அவர்களும் இதே நிலைமையில்தான் இருப்பார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.